ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். செப்டம்பர்னால் உங்களுக்கு தெரியும், ஆவணியும் புரட்டாசியும் கலந்த மாதம். குறிப்பாக இந்த செப்டம்பரில் ஆவணி 16ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தமிழ் மாதத்தை உள்ளடக்கியது தான் செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். துலாம்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம், அனுகூலம், அனுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் உங்கள் ராசிக்கே வர்றார். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது அவரோட கேது பகவான் இருக்கிறாங்க. 16ஆம் தேதி சூரிய பகவானும் வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை, சோர்ஸஸ் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. எப்பயுமே 12ஆம் இடம் தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயம் அல்லது நஷ்டம். இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான மாதம் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டு தொடர்புகளை உண்டு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பான மாதம். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும். அது இல்லாமல் நான் இந்த மாதத்தில் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கிடைக்குமா வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் கடுமையான போராட்டம் இருந்தாலுடைய அவ்வளோ சீக்கிரம் வெற்றிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு, இன்னொரு பக்கம் அவர் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகளாலும் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். அல்லது நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் அவசியம் இருந்தாலுடைய தேவையில்லாத ட்ராவல் எதுவும் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை நீங்கள் டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, இந்த மாதம் விற்றுருமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை உங்களுடைய சொத்துக்கள் விற்பதாக இருந்தாலும் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இல்லை. ஸோ இந்த துளாராசியில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விவகாரங்கள் அது ஓரளவுக்கு நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை, ரெண்டுமே கலந்துருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கோ, டிலே ஆகிட்டுருக்கோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நடக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது தொழில் பார்ட்னரை சேர்த்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைச்சிட்ருப்பீங்க. இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் இருக்குது.
ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, நான் முதலே சொன்னேன், தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க அடக்கி வாசிங்க. ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்கள்லையும் ஈடுபடுறவங்க அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் அந்த லாபத்தில் சின்ன சின்ன தடைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல அந்த ப்ராக்ரஸில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து போனாலும் அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. குறிப்பாக உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ரொம்ப நிதானம், பொறுமை இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ரசித்து பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, ஏதோ லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா இந்த மாதம் லாபம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாபம் இருக்குது. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் உங்களுக்கு வரும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த மாதம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம், குறிப்பாக நடராஜரை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.